தம்பி கியர் மாத்தி ஓட்டு பாப்பா. ஒரே கியர்ல எவ்வளவு நேரம் கிளட்சை பிடிச்சிக்கிட்டே போற? நீங்க வேணுமான சைடு வாங்கி போங்க. எதுக்கு கியர் மாத்திக்கிட்டு கால் வலிக்கும்? கிளட்சை பிடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஒட்டிக்கிட்டு போலவன். டாப் கியர்லயே ஸ்லோவா போகலாம், இன்ஜின் போவோம். கிளட்ச்ல வர புடிச்சு ஓட்டுவோம். எதுக்கு இன்ஜின் இடிக்குது? இதனடா இன்ஜின்ல இருந்து கருக்கின நாத்தம் வருது. கருப்பா புகை வேற. கதை முடிஞ்சதா? ஐ யோ மெக்கானிக் அண்ணே, என்னோட பைக் இன்ஜின்ல இருந்து ஏதோ கருகி புகையா வருது. இந்த லொகேஷனுக்கு வாங்கண்ணே. சார், கிளட்ச் அசம்பிள்லாம் மாத்தணும். உங்களை பல முறை நான் சரியான கியர்ல பைக்கை ஓட்டுங்கன்னு சொன்னேன். நீங்க ஆபத்தான கிளட்ச் டிரைவ் செய்றீங்க. உங்களுக்கு ஏற்கனவே எங்க குரு சொன்ன அட்வைஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அப் ஹில் டவுன் ஹில் தியரி. ஆமாண்ணே, கொஞ்சம் இருக்கு. ஆமாண்ணே. கிளட்ச் இன்ஜின்ல இருந்து வீலுக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும் அமைப்பு. கியர்ஸ் சரியான முறையில நாம் பயன்படுத்தணும். சரியான முறையில பயன்படுத்தணும். அதாவது கியர் 5th and 6th குறைந்த இன்ஜின் சக்தி. என்ஜினுக்கு அதிக சிரமம் இருக்காது. லோ கியர் 1st and 2ndக்கு அதிக சுற்று தேவை. எனவே இன்ஜின் இயக்கம் அதிகமாக வேலை செய்யும். இதை வீலுக்கு செயின் ஆர் பெல்ட் மூலமாகவோ ஷாஃப்ட் மூலமாகவோ சுழற்சியாக மாற்ற உதவும் அமைப்பு கால்ட் கிளட்ச்.